அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில், அதாவது மீன ராசியில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பகவானுடைய பயிற்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி சுக்கிரனுடைய உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு யோகம். இந்த யோகம் ஒரு பரிவர்த்தனை யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. அதாவது சுக்கிர பகவானுடைய வீட்டில் குரு பகவானும், குரு பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவானும் இந்த பயிற்சி நடக்கும் பொழுது இது ஒரு பரிவர்த்தனை யோகம் என்று அழைக்கக்கூடியது. ஸோ இந்த நிகழ்வு சுமார் 120 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. அதாவது 4 மாத காலகட்டங்களுக்கு. இந்த நிகழ்வு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. ஸோ இந்த காலகட்டங்கள், இந்த அற்புத காலகட்டங்களில் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியானது, சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை, செல்வாக்கு, காதல் மற்றும் தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த கிரகம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நடைபெறும் பொழுது இது ஒரு பரிவர்த்தனை யோகத்தை உருவாக்கும். அதே போல் இது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு யோகம் என்றே சொல்லலாங்க. ஸோ இந்த நிகழ்வு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள், எல்லார்கிட்டையுமே அதாவது சகஜமாக பேசக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. ரொம்ப வைராக்கிய குணம் படைத்தவர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா மட்டும்தான் அந்த செயலை செய்வாங்க. தவறு அப்படின்னு பட்டதுன்னா கண்டிப்பாக அந்த செயலில் ஈடுபடவே மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்கள். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க, நல்லா ரொம்ப யோசித்து தாங்க எல்லாத்தையும் செயல்படுத்துகிறோம். எல்லாத்தையுமே ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுறோங்க. ஸோ அட்வான்ஸாக திங்க் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட நடக்காத விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. ரொம்ப அது முன்னெச்சரிக்கையாக இருக்கிறோம், ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளே நினச்சி நிறைய விஷயத்தை நம்ம இழந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோங்க, ஆனால் அது அப்படியே எதிர்மறையாக நடக்குது. நான் நினச்சது ஒன்று, இன்றைக்கி எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அப்போ நினச்சது எதுவுமே சரியாக நடக்கலை அப்படிங்கிறது தான். தான் நினச்ச மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமைஞ்சது, நான் நினச்ச மாதிரி இன்றைக்கி என் லைஃப்பில் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் இருக்கக்கூடிய லெவலே வேறுங்க. எங்கேயோ எப்படியோ இருக்க வேண்டிய ஒரு நபர் நான். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ சூழ்நிலை எல்லாத்தையுமே காலத்தின் கட்டாயம், வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிலையில் மாட்டிக்கிட்டேன். ஏன் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கேன்னு தெரியலைங்களே. எல்லா விஷயமும் கை கட்டுற மாதிரி இருக்குங்க. ரொம்ப பக்கத்தில் வருதுங்க, ஆனால் திடீர்னு அது என்னை விட்டு தூரமாக போயிடுது. ஸோ கை கட்டினது வாய் கட்டலை அப்படிங்கிறது. ஸோ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னோடய வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதே தெரியலைங்க. நானும் ரொம்ப நாளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், ஒரு லவ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இது கடைசி வரைக்கும், மேரேஜ் வரைக்கும் கொண்டு போக முடியுமா? எல்லாம் நல்லபடியாக தான் போய்ட்டுருந்துச்சா, திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல. எங்களுக்குள்ளே ஒரு தேவையில்லாத ஒரு பிரேக்கப் அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சுங்க. சிலருக்கு எல்லாம், அதாவது தான் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையல, ஆனால் அட்லீஸ்ட் அமைஞ்ச வாழ்க்கையை தான் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணுறோம். அதுலேயும் எனக்கு ஒரு திருப்திகரமான சூழல் அப்படிங்கிறதே இல்லைங்க. தன்னோட வாழ்க்கையில் மட்டும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை பற்றி நினச்சி நிறைய நாள் தூக்கம் இல்லாமல், தேவையில்லாமல் உடல் பாதிப்பு ஏற்பட்டது தான் மிச்சங்க. ஒவ்வொரு நாளுமே நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது, நிறைய பேர் எனக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருமே இன்றைக்கி யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேங்க. எனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாமே என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை, தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. கணவன் மனைவி, அதாவது பெற்றவங்க மத்தியிலிங்க, அல்லது நம்ம தான் விருப்பப்படக்கூடிய ஒரு பொண்ணுக்கிட்டே சரி, யாரு கூடயுமே ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் சண்டை அப்படின்னு நடந்துகிட்டே இருக்குதுங்க. தொழில் ரீதியாகவும் எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லை. நான் நினச்ச மாதிரி ஒரு பொசிஷன், அதாவது தனக்கு இந்த வேலையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவுமே எனக்கு சரியாக கிடைக்கல. ஸோ என்ன தான் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் நடக்குதான்னு சொல்லி நானே சில நேரத்தில் கேள்வி கேட்டுக்குவேன். இல்லை இந்த ராசியில் பிறந்ததுனால தான் இப்படி நடந்துகிட்ருக்குதா, எனக்குன்னு ஒரு வாய்ப்பு எதுவுமே சரியாக கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. அப்படியும் கிடைக்கிற வாய்ப்பு வேற ஒருத்தர் தட்டி பறிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க. ஆனால்
ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுமா, இல்லை அந்த அமைப்பு அப்படிங்கிறது எனக்கு இருக்கா இல்லையா, ஸோ அதுக்குன்னு ஏதாவது நேரங்காலங்கள் ஸ்பெஷலாக இருக்கணுமா, ஸோ இந்த மாதிரிலாம் நடந்தால் மட்டும்தான் வந்துட்டு எனக்கு ஏதாவது திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டமோ அல்லது திடீர் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுமோன்னு யோசித்து நிறைய நாள் வந்து அதுக்குண்டான போராட்டத்தில் ஈடுபட்டுருக்குங்க. ஸோ இந்த நிலை எப்போ தான் மாறும்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேங்க, அந்த 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய உச்ச நிலை. ஸோ எல்லா விஷயமும் எல்லாமே ஒரே நேரத்தில் மாறும் அப்படின்னா, ஆனால் இந்த கண்டிப்பாக இந்த 120 நாட்களில் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்க போதுங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு விலகி போச்சோ அதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளை விட பர்ஃபெக்டான ஆள் வேறு யாருமே இல்லை. ஆனால் திடீர்னு என்னமோ தெரியலைங்க, அதில் வந்து கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம், எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இதை பண்ணலாமா வேண்டாமா, இதை விட்டுட்டு வெளியே போயிடலாமன்னா கூட நிறைய நேரத்தில் யோசிச்சுட்டுங்க. ஸோ அந்த பிஸ்னஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் நல்லபடியாக பண்ண முடியுங்க. அதை வந்து நல்ல ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடுவேன், அதில் நல்ல லாபத்தையும் சம்பாரிச்சிருவேன். எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்னை விட்டு போயிட்டுருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை உருவாக்கக்கூடிய காலம். உங்களுடைய தொழிலில் வந்து வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அது மூலமாக உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் புதுசாக உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட டீல்கள்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடைக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு இருக்குங்க. அடுத்தது அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க, நான் நினச்ச மாதிரி ஒரு வேலை எனக்கு அமையலை, ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா என்னுடைய கல்வி தகுதி, என்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலையை தான் நான் பார்க்கணுன்னு சொல்லி கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி எல்லாமே என்னை விட்டு கையை விட்டு போயிடுச்சு, இனிமேல் எனக்கு வேலையே கிடைக்காதா, இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலையே அமையாமல் போயிருமோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு புதிய ஜாப்பில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. அதே போல் புதுசாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் உங்களுடைய தகுதிக்கு தகுந்தப்போ, அதாவது உங்களை படிப்புக்கு ஏற்ற வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது, ஸோ ஃபாரினில் ரொம்ப காலமாக ட்ரை பண்ணியிருக்கோம், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்குங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய வேலையே உங்களுடைய ப்ரொஃபஷ்னலே பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸுரியாக இருக்குங்க. நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு, நல்ல ஒரு ஹைக் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா அதுவுமே சக்ஸஸ் ஆகுங்க. ஒரு மேரேஜ் நடந்துருச்சுங்க, அது வந்து எந்த ஒரு விதத்துலேயும் வந்துட்டு சரியாக வந்து நான் நினச்ச மாதிரி கொண்டு போக முடியல, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டேன், ஸோ அடுத்ததான் நான் நினச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது அமையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி தான் அமைச்சிக்கணும், இப்படி தான் என்னோடய லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. ஸோ திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்குங்க. செகண்ட் மேரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ அடுத்தது குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்க போதுங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு சைல்டு இருக்குது, ஸோ செகண்டு வந்து சைல்டுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அது நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. ஸோ மருத்துவ ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது வீட்டை யாராவது ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குங்க, ஆரோக்கியத்தில் சரியான முன்னேற்றம் இல்லைன்னு சொன்னிங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக வருங்க. மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ புதுசாக வந்து ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோசனைகள் அப்படிங்கிறது மேலோங்குங்க. வீடு மாறுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வீட்டை விற்றுட்டு அட்லீஸ்ட் இன்னொரு புதுசாக ஒரு இடத்துல ஒரு ஃப்ளாட் வாங்கணுங்களோ ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்திங்கன்னா புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்களுக்கு உண்டான யோகம், நகநட்டு சேர்ப்பதற்கான சில ஆபரணங்கள் சேர்க்கைக்கான சில யோகத்தை எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது விலகுங்க. காதலர்கள் மத்தியிலே நல்ல ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. 2 பேர்த்துக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுங்க. ரொம்ப நாளாக வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிரச்சனையாகவே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான காலமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய காலம். வெளிநாடு சென்று படிக்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 4ஆம் இடத்தில் நடைபெறக்கூடிய சுக்கிர பகவானுடைய உச்ச கிரக பயிற்சியில் இந்த அமைப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுதுங்க. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. கடனில் வந்து ஏதாவது ஒரு 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 தொகையை எடுத்து
அந்த கடன்லேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போதுங்க. தான் நினச்சபடி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிர பகவானுடைய இந்த பெயர்ச்சி, அதாவது இந்த உச்ச நிலையை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இந்த பரிவர்த்தனை யோகத்தில் இந்த 120 நாட்களில் நல்ல ஒரு யோக பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகுது. எதெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக நடந்துட்டு இருந்ததோ அதெல்லாமே அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுக்கும்போது இன்னும் அது ஒரு விதமான அற்புதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.